நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தஞ்சையில் தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. தஞ்சை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பொங்கல் சீர் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தஞ்சை ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 25க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் சீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. இதையடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு 500 ரூபாய் பணத்துடன் கரும்பு, புத்தாடை மற்றும் பொங்கலுக்கு தேவையான பொருட்களும் வழங்கப்பட்டன. ஜோதி அறக்கட்டளை செயலர் பிரபு ராஜ்குமார் இதனை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை மேலாளர் ஞானசுந்தரி, நிர்வாக உதவியாளர் புவனேஸ்வரி, தன்னார்வலர்கள் ஆர்த்தி, கல்யாணசுந்தரம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். குறிப்பிட்ட பணியாளர்களுக்காண்டி ஜோதி அறக்கட்டையிலிருந்து எங்களுக்கு வந்து பொங்கல் சீர்வரை செஞ்சாங்க. நாங்கள் செய்கிற வேலைக்கு அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று செய்கிறாங்க. தீபாவளிக்கு செஞ்சாங்க, அப்புறம் இடையில வந்து திருப்பதிக்கு எங்களால் போக முடியும்னு அவங்க போய் சாமி கும்பிட்டு எங்களுக்கு காலண்டர் லட்டுன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால ரொம்ப நன்றி. நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை வந்து தைத்திருநாளான இன்று பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சை மாநகராட்சி 12வது டிவிஷனில் பணிபுரியும் தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சீர்வரிசை வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. அதாவது தினமும் தஞ்சையை சீர்படுத்தும் சிப்பாய்களுக்கு சீர்வரிசை என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தஞ்சை மாநகராட்சி 12வது டிவிஷன் தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு சீர்வரிசையானது பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் புத்தாடைகள் மற்றும் ஒவ்வொருவருக்கும் தலா 500 ரூபாய் ரொக்கம் மற்றும் கரும்பு ஆகியவை வந்து இன்று விலையில்லாமல் வழங்கப்பட்டது. தூய்மை பணியாளர்களோட சேவைங்கிறது அளப்பரியது. தினமும் ஓய்வறியாமல் தினமும் வந்து விடுமுறையிட்டு தொடர்ந்து அவங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் நகரம் வந்து தூய்மையாக இருக்குது. அவங்க ஊக்கப்படுத்தும் விதமாக நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலியமாக கடந்த 2-3 வருடங்களாகவே நிறைய நலத்திட்ட உதவிகள் மற்றும் நலத்திட்ட உதவி செஞ்சுட்டு வரோம். அதன் தொடர்ச்சியாக வந்து இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. ஏற்கனவே வந்து பொங்கல் அப்போ, தீபாவளி அப்போ அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் ஊக்கப்பரிசு கொடுத்தோம். இந்த தடவை இப்போ பொங்கலை முன்னிட்டு அவங்களுக்கு வந்து பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் 500 ரூபாய் இப்போ ரொக்கத்தொகை மற்றும் புத்தாடைகள் ஆகிய வந்து வழங்கப்பட்டது. விளிம்புநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலம் தொடர்ந்து வழங்கப்படும்.